உடுமலைப்பேட்டை அருகே எஸ்எஸ்ஐ கொலையில் புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு நிகரான் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர். பாலாஜி, விவரம் என்ன? அதாவது எஸ்எஸ்ஐ சண்முகவேல் கொல்லப்பட்ட சம்பவத்தின் காரணம் என்ன என்பது தொடர்ந்து தெரியாமல் இருந்து வந்தது. குடும்ப விஷயத்தில் தலையிட வேண்டாம் என அவர்கள் கூறியதாகவும் அதனாலே கொலை நடந்தது என கூறப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது உதவி ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு சென்ற பொழுது எடுத்த போட்டோ தான் தற்போது அந்த கொலைக்கான காரணம் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதாவது வேடச்சந்தூர் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரின் மகன்களான மணிகண்டன், தங்கபாண்டி என இருவர் மீதும் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டம் என 4 காவல் நிலையங்களில் கொலை முயற்சி உள்ளிட்ட 5 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இதில் இவர்கள் கைதாக வேண்டிய சூழ்நிலையில், அதாவது இருவர் மீதும் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இருவரும் தலைமறைவாக வாழ்ந்து வந்திருக்கின்றனர். அதில் குறிப்பாக தங்கபாண்டி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே தந்தை தங்கியுள்ள தோட்டத்தில் வந்து அங்கேயே பணியில் சேர்ந்து தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். மேலும் இதே போல வழக்குகளில் தேடப்பட்டு வந்திருந்த மணிகண்டனும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக உடுமலைக்கு வந்து தந்தையுடனேயே தங்கி 3 பேரும் அங்கேயே வசித்து வந்திருக்கின்றனர். தலைமறைவாக உள்ள 2 பேரும் வெளியில் எங்கும் செல்லாமலும் வீட்டில் இருந்தபடியே தோட்டத்தில் பணிகளை கவனித்து இரவு நேரத்தில் மது அறிந்து அந்த பகுதியில் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளனர். மேலும் தந்தை, மகன்கள் என 3 பேருக்கும் இடையில் தினசரி சண்டைகளானது நடைபெற்று வந்த நிலையில் இவர்களிடம் அணுகுவதற்கு பொதுமக்கள் தொடர்ந்து பயம் கலந்த நிலையில் அவர்களுடன் பேசுவதையும் பழகுவதையும் தவிர்த்து வந்திருக்கின்றனர். இந்நிலையில் சம்பவத்தன்று தங்கபாண்டிக்கும் தந்தையான மூர்த்திக்கும் இடையே கடுமையான சண்டையானது எழுந்திருக்கிறது. இந்த சண்டையில் தங்கபாண்டி மூர்த்தியின் முகத்தில் கடுமையாக தாக்கியதில் அவருக்கு இரத்த காயங்கள் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக 100 என்ற அவசர எண்ணுக்கு அழைத்து தகவலை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறையிலிருந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரிக்குமாறு அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த குடிமங்கலம் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த சிக்கனூர் பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டத்திற்கு சென்று தந்தை மகன் சண்டை என முதலில் சாதாரணமாக நினைத்து இருவரையும் விலக்கி விட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது உடனடியாக காயமடைந்திருந்த மூர்த்தியை மருத்துவமனையில் அனுமதிப்பதற்காக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவரை ஏற்றுவதற்கான பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது இது எங்கள் குடும்ப பிரச்சனை, இதில் தலையிட வேண்டாம் என தங்கபாண்டி மற்றும் மணிகண்டன் என இருவரும் தெரிவித்திருக்கின்றனர். ரத்தம் வரும் அளவிற்கு அடித்துவிட்டு என்ன குடும்ப பிரச்சனை, இது சம்பந்தமாக விசாரிக்கப்பட வேண்டும், எனவே காலை காவல் நிலையத்துக்கு வந்துவிடுங்கள் என தெரிவித்து இருவரையும் புகைப்படம் எடுத்திருக்கிறார். அதாவது தங்கபாண்டி மற்றும் மூர்த்தி என இருவரையும் புகைப்படம் எடுத்து உடனடியாக காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். ஏற்கனவே கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த நிலையில் தலைமறைவாக உள்ள சமயத்தில் இதுபோன்று புகைப்படம் எடுத்ததால் தங்களது அடையாளம் வெளிப்பட்டுவிடும், உடனடியாக கைது செய்யப்பட்டு விடுவோம் என அச்சமடைந்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து மணிகண்டன் அவரிடம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டாம், எங்களுடைய வீட்டு பிரச்சனை என பேசி பார்த்துள்ளார். எனினும் உதவி ஆய்வாளர் இது தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டும் என தெரிவித்த நிலையில் உடனடியாக தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து சண்முகவேலை தாக்கியிருக்கிறார். இதில் முதலில் தடுக்க முயன்ற அவர் தடுமாறி கீழே விழுந்த நிலையில் அவரை சரமாரியாக வெட்டி 3 பேரும் சேர்ந்து கொலை செய்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாது உடன் இருந்த ஆயுதப்படை காவலரையும் அவர்கள் தாக்க முயன்றதால் அவர் தப்பியோடி குடிமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி பாலாஜி.